ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் ஃப்ரம் மெரினா கடற்கரை. நாங்கள் வந்து 4 பேர் வந்திருக்கோம் இப்போது மெரினா பீச்சுக்கு வித் ஜெனித். இந்த சைடில் யார், அப்புறம் வந்து அமல், சுகேல். அவங்க 2 பேர் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. நானும் ஜெனித்தும் வீட்டில் இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு அதான் காலேஜ் முடிச்சுட்டு எல்லோரும் வந்து ஹாஸ்பிட்டலேருந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மெரினா பீச்சுக்கு வந்தோம். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வீடியோ எடுத்துருக்கலாம். நம்மளோட ரீல்ஸை வந்து லீக் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் வீடியோ ஆமாம், காப்பிரைட்ஸ் கொடுத்துருவான் எதுக்கு. அதனால தான் இப்போ வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சிக்கன் ரைஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். இப்போது பிளான்லாம் இல்லை, ஆக்சுவலாக பிளான் இருந்தது. நான் லைட் ஹவுஸ் போகலான்னு தான் பிளான் வச்சுருந்தேன். ஹாஸ்பிட்டலேருந்து வரதுக்குள்ளேயே வந்து லேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து லைட் ஹவுஸ் போகிறத வந்து இன்னொரு நாளைக்கு தள்ளி போட்டோம். ஞாயிற்றுக்கிழமை வந்தால் செம்ம க்ரௌடாக இருக்குது. மற்ற நாள்லலாம் பார்த்தா காலியாக இருக்கும். காலியாக இருக்கிற ஒரு நாளாக பார்த்துட்டு போயிட்டு அந்த வீடியோ போட்டுரு. இதில் எது எவ்வளோ க்ரௌடாக இருக்குது சண்டை. அந்த சிப்பை எடுத்துல ஆமாம், ஒரு கிளிப் எடுத்தேன். ஆனால் அது மேலே தெரிலடா, மக்கள்லாம் வந்து குட்டி குட்டியாக தெரியுறாங்க. இதுவே வந்து இங்கே செம்மையாக காற்றடிக்குது வேறு. எனக்கு இதனால தான் பீச்சுக்கு போனாலும் ஜிம்முக்கு போனாலும் விலாக் எடுக்குது. அது மட்டும் தான் கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி என்ன கதைனே தெரில, விலாக் என்ன பண்ண போகிறேன் விலாகே இல்லை இன்றைக்கி வந்து அதுதான் லைட் ஹவுஸ் பிளான் பண்ணி வச்சுட்டு வேறு சடனாக வந்து இப்போ அது போக முடியாமல் போயிடுச்சு. டைம் ஆகிடுச்சு. இதான் நம்மளுக்கு ஷெஷ்வான். நீயும் ஸ்னாப் சாட் ஆகிட்டியா? ஸ்ட்ரிக்ஸ் ப்ரோ எடுப்பார் பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்ட்ரிக்ஸ் கண்டிப்பாக மேண்டிட்டரிஸ். நீங்கள் சிஎஸ்கே தான் போவீங்கன்னு நினச்சேன், பார்த்தா முன்னாடி பார்த்தீங்கடா. ஏய், எல்லாமே மிக்ஸ் ரைஸ் தானா? சிக்கனு அது இது. மீன் இருக்கா இதில்? இதுவாடா மீன்? இதான் மீனா ப்ரோ? ஏய் யாராடா மீனா ப்ரோ? என் பவுலர் தான் அனல் ஃபோனை வந்துடும். ஏய், இந்த ஹெல்மெட் வேற வைக்கிறது கிடையாது. வைக்காத மண்ணா ஆகிடும்ல. ஏய், இப்படி வைடா. நீ தான் தலையில் போடுவ, பரவாயில்லையா? இந்தா அங்கே வச்சாங்க தண்ணியாக இருந்தது. எனக்கு எப்பவுமே பீச்சுக்கு வந்தால் இதுதான். ஆனால் இங்கே சாப்பிட்டதுக்கப்புறம் வெளியே நம்ம போய் நார்மலாக ரைஸ்லாம் சாப்பிடுவோம்ல, செட் ஆக மாட்டேங்குது ஒயிட் ரைஸ். Chef Ammu is back. பெரிய குக்கெலாம் இல்லை, மேகி குக்கிங் தான். மேகி. செஃப் அனலும் வந்து நடுவில் பூந்து எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா விட்டா எல்லா பேக்கெட்டும் போடுவா போல. ஓவர். ஓப்பன்ரா. என்ன இப்போ கம்மியாக தான் தெரியுது. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிருக்கான், அதனால தான் ஆவி கம்மியாக வருது. அவள் மூடிட்டே ஏடா பண்ணியாது. சரி, டீ. அம்மு ஸ்பெஷல் சண்டே. காலு சண்டேவே வந்து பார்த்தீங்கன்னா மொக்கையாக தான் போகுது, ஓரளவுக்கு மொக்கையாக தான் போகுது. லைட் ஹவுஸ் போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும், அதுதான் போட்ட பிளானு. ஸோ நூடுல்ஸ் வந்து சாப்பிட்டு இப்போ உட்காந்துட்ருக்கேன். இப்போ ஹாஸ்பிட்டல் கிளம்பலாம் தான் இருந்தேன். ஆண்டோப்பு தான் கால் பண்ணி டீ குடிக்க போகலான்னா, இப்போ ஆண்டோ அதான் சொன்னேன், வா டீ குடிக்க போகிறது, அங்கே கிளம்பி மயிலாப்பூர் போயிடலாம், ஹாஸ்பிட்டலில் இருக்கான், பாலா தனியாக இருக்கான்னு. ஸோ இப்போ நானும் ஆண்டோ அப்படியே ஹாஸ்பிட்டல் தான் இப்போ கிளம்பி போயிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டு நைட்டு கிளம்பி திருப்பி ரிட்டன் வீட்டுக்கே வந்துருவோம். சீன்லாம் போடாத, உன்னை அசிங்கமாக கேட்கலாம் தான் வீடியோ எடுக்கிறேன். அரை ஹவராக வெயிட் பண்ண வச்சுன்னுக்கிறேன். நீ என்ன எவ்வளோ நேரம்? நான் எப்போ கால் பண்ணேன் பாரு. எங்கே இருக்க?
பாரு ஐஷு கால் பண்ண அது எப்போன்னு பாரு எப்போ கால் பண்ண ஐஷு 8:30 என்ன ஆகுது 15 மினிட்ஸ் அதெல்லாம் இல்லை அப்போ நீ தான் உருட்டின 10 நிமிஷம்னு நீ கால் பண்ணி போயிட்டு வரணும்ல போயிட்டு வரத்தாவில்ல எங்கடா போறேன்னா Many hours later. இந்த தம்பிக்கு அவனுக்கு தான் தோசை வரவே இல்லைங்கண்ணா. ஓ இதுதா 2 மணி நேரம் நம்ம கடை இந்தா ஊர்லேருந்து வர்றாங்கண்ணா, வரவே இல்லை. பையன் ஊருக்கு போனால் நாளைக்கு தந்துருவா. நிஜம் போதும் நாளைக்கு தந்துருவா, பார்க்கறாரு. இட்லி சுடச்சுடை இட்லி. அவருக்கு வந்து தோசை சொல்லியிருக்காரு. தோசை ப்ளஸ் வந்து கலக்கியும் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். கலெக்ட் பண்ண ஆம்பளை ஆமாண்ணா. ரொம்ப நாள் கழிச்சு விழாக்குள்ளே வரேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு வரியா? ஆமாண்டா. ஏய் உங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்தேன். அப்போ நீ ஒரு விளாகில் வராமல் யார் வந்தா? ஆமாண்ணா மாட்டா ஒரு பையன் காமர்ஸ் போட்டேன் ஹாஸ்பிட்டலா எங்கே? ஆமாம் மணி எப்போ விளாக் எடுத்தாலும் இந்த டைம் பிரச்சனை வருதுடா எனக்கு. ஆமாம் நான் உங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது விளாக் எடுத்தேன். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ நேரம் விளாக் எடுக்காமல் கூட விளாக் எடுக்க வந்தாலே கண்டிப்பாக டைம் வந்து 12 மணி மேலே ஆகிடும் முடியும் போது. ஹாஸ்பிட்டல்லேருந்தே நாங்கள் இப்போ தான் வரோம். ஆமாம் ஹாஸ்பிட்டலில் ஒரு சம்பவம்லாம் நினச்சி அங்கே வேலை பார்க்குறவங்க ஒருத்தவங்களே பெனால் எடுத்து குடிச்சிட்டாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாது, நம்ம விஷயம் கிடையாது. அது விஷயம் இல்லை, பட் வேற ஒருத்தவங்க விஷயத்த நம்ம ஏன் பேசணும்? அதெல்லாம் வேணாங்க. பாவம் ஆக்சுவலாக இவன் வீட்டிலேருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு vlog எடுக்கல, கொஞ்சம் நேரம் உட்காந்து பாலாக்கிட்டையும் அங்கிள்கிட்டையும் பேசிட்டு இப்போ தான் கிளம்பி நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். கொடுண்ணா தோசை ஆம்லேட் இவனுக்கு. நேற்று தான் நானும் அவங்களும் கலக்கி செஞ்சு சாப்பிட்டோம் வீட்லேயே. என்னதான் இருந்தாலும் கடையில் சாப்பிட்ற மாதிரி வருமா? ஆனால் நல்லா இருந்தது. ஃப்ளாஷ் போட்டால் தவா கறி இன்னும் கலராக தெரியும். பாத்தியா, நிஜத்தில் இருக்கிறத விட கலராக தெரியுது பாடுறா. எதுக்கு இந்த நக்கு நக்குற? அவதி சூப்பராக நண்டு இருக்குது, அவ்வளோதான் இருக்குது. டக்குன்னு காலி ஆகிட்டுருக்காங்க பாடுறா. வறுத்த மீன் சீக்கிரமாக காலி ஆகிட்டுருக்கு. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் தவா கறி எவ்வளோ அதிகமாக இருக்குது. அங்கே போய்ட்டு தான் இப்போ ஆண்டோ வாங்கிட்டு வந்தாங்க. என்ன மிராக்கல், மெடிக்கல் மிராக்கல். ஆண்டோ வந்து என்னோட அதிகமாக சாப்பிட்ருக்கான். வெஸ்டியா அரை மானம் கட்டானே. ஆம்லேட் பார்த்தாதுன்னு கலக்கி வேற வாங்கினா, கலக்கியை வெஸ்ட்டா நான் சாப்பிடாம. நான் வந்து ஒரே ஒரு தோசை தான் சாப்பிட்டேன். ஒரு தோசை ஒரு கலக்கி. நீ வாங்கின்னு வந்த அந்த தவாகரி கொஞ்சோண்டு, அவ்வளோதான். ஏன் இன்றைக்கி எனக்கு சாப்பிட தோணல தெரியல, டக்குன்னு வயிறு ஃபுல்லாகிடுச்சு. நான் சாப்பிட்ற விஷயத்தில் வேஸ்ட்டு நானே ஒத்துப்பாங்க. இல்லை நீ கலக்கி இது எதுக்கு வாங்கின வேஸ்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. ஆஃப் பண்ணு. அதாவது பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த கொடியெலாம் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் கொடியை நான் காட்டு போயிட்டு ஓ இந்த கொடியை சொல்கிறான். கழிச்சு வந்தேன். ஸோ அதனால் வந்து அவங்க வீட்டாண்ட தேர் போயிருக்குது அந்த கொடி. ரொம்பன்னு எனக்கு வர வைக்கிறதுக்காக இந்த கொடியெலாம் மாட்டி வச்சுருக்காங்க என்னோட. நீ ஏன் வரேன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க போல். ஸோ மவுண்ட் ரோட்லேருந்து ஐயா முடிய பாரு, எண்ணெய் வச்சு நல்லா அம்மு காலையில் ஏஞ்சி வந்ததான். நான் நல்லா எண்ணெய் வச்சு மசாஜ் பண்ணி தரவான்னு கேட்டேன். இப்போ பேசாமல் காலங்காலத்தில் எழுந்து சீக்கிரமாக முடி வெட்டிடு. இல்லைடா, இப்போது எண்ணெய் வச்சதுனால இப்படி ஆயிடுச்சு. மசாஜ்னு தான் சரியா, மசாஜ் நல்லா இருக்கு. பார்த்தா எண்ணெயை வச்சுட்டு கிளம்பிட்டான் மசாஜ் பண்ணாமல், காண்டாயிடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க. இப்போது தெரிஞ்சு நான் தான் ஸ்மார்ட்டாக இருக்கேன். ஆமாம் இருக்கும், நீயே ஸ்மார்ட்டாக இரு, எனக்கு ஸ்மார்ட்டு தேவையில்லை. ஸோ ஆண்டோ போன வாரமாக 2 வாரம் முன்னாடி ஃபுல்லாக ஆண்டோ வீட்டுக்குள்ளே தான் விளாக் எண்டிங்கு. இன்றைக்கும் அதே தான் போல். நாளைக்கு வந்து அவ்வளோதான், டைம் ஆகிடுச்சு. இப்போ வீட்டுக்கு போனால் கற்றுவாங்க. ஆக்சுவலாக நான் இப்போ வீட்டுக்கு போகல, நான் தீபன் வீட்டுக்கு தான் போகிறேன். ஆமாம், தீபன் வீட்லேயே ஸ்டே பண்ணிட்டு காலைல ஏஞ்சி ஸ்னைப்ஸ் கிளம்பி போயிடுவோம். நானும் ஆண்டோ நாளைக்கு ஸ்னைப் ஷூட் இருக்குது. ஸோ பேக் ஸ்னைப்ஸ் போகிறோம். ஆமாம், நீ நான் நானும் ஒரு நாள் தான்டா போனேன், நீ இல்லாமல். இன்னும் லாங்கு தான், ஒரு வாரம் நாளே ஆயிடுச்சுல. ஸோ இப்போ இந்த விளாகை நாங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டு கிளம்புறோம். ஏன்னா நான் இதுக்கு மேலே போய்ட்டு விளாக்லாம் எடிட் பண்ணி தூங்குறதுக்கே லேட் ஆகிடும். ஸோ டாடா பாய், டேக் கேர், see you all in another video. Bye. வரட்டா மாமி, ட்ரூ லவ் யூ கைஸ்.